ஹாய் கைஸ், ரொம்ப நாளாக பிளான் பண்ணி போக முடியாமல் இருந்த திருச்செந்தூருக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நான் இப்போ தான் கைஸ் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். திருச்செந்தூர் போகிறதுக்காக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு தான் வந்திருக்கோம். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நம்ம மதுரை ஜங்ஷனுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈவினிங் டைமில் இந்த வைகை ரிவர் பிரிட்ஜோட வியூ ரொம்பவே சூப்பராக இருக்குது. மதுரைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் மதுரையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகிறதுக்கு பிளான் பண்ணி வந்த ட்ரெயின் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் கிளம்பும்போதே ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அதனால் இங்கே மதுரை வர்றதுக்கும் 1 ஹவருக்கு மேலே லேட் ஆயிடுச்சு. அதனால் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. உடனே அதுக்கடுத்து இருக்க சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி வந்தே பாரத்தில் சீட் இருக்கான்னு பார்த்தோம். வந்தே பாரத்தில் சேர் காரில் ஒரு 64 சீட் இருந்துச்சு. அதனால் 2 பேருக்கும் 2 சீட் புக் பண்ணிட்டோம். திருச்செந்தூருக்கு அப்பாவும் நானும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். திருச்செந்தூருக்கு நான் ஃபஸ்ட் டைமு. அப்பா முன்னாடி ஒரு டைம் வந்திருக்காரு. ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கேன்னாரு. வாங்க மதுரை ஜங்ஷனுக்குள்ளே போய்ட்டு விலாகை கண்டினியூ பண்ணலாம். மதுரை ஜங்ஷனுக்கு ஒரு 8 மணிக்கு வந்தாச்சு. இப்போ அரைவ் ஆகிட்டுருக்க ட்ரெயின் 16235 தூத்துக்குடி டு மைசூர் எக்ஸ்பிரஸ். நம்ம மெயின் லைனில் எப்படி கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் கிங்கோ அதே மாதிரி இந்த மதுரை லைனில் தூத்துக்குடி டு மைசூர் எக்ஸ்பிரஸ் இது ஒரு கிங்கு. எல்லாத்தையும் விட ஒரு பெரிய தலை இங்கே தாங்க இருக்கான். அவன் தான் மதுரை டு சென்னை எக்மோர் வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். மீட்டர் கேஜ் காலத்திலேயே 100 km/h ஸ்பீடில் ஓடின ட்ரெயின் அது ஒன்று தான் சொல்கிறாங்க. இந்த தூத்துக்குடி டு மைசூர் எக்ஸ்பிரஸை ஈவினிங் 5:25க்கு தூத்துக்குடியிலேருந்து எடுப்பாங்க. அடுத்த நாள் காலையில் 9:30க்கு மைசூர் போய் ரீச் ஆகுது. அன்று சைடை பாருங்கள் மக்களே, எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறதே செம கஷ்டம்தான். தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை இந்த லைன்லேருந்து மைசூர் போகிறதுக்கு இந்த ஒரு ட்ரெயின் தாங்க இருக்குது. அதனால தான் அவ்வளோ கூட்டமாக போயிட்டுருக்குது. இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸோட விலாக்லேயே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த 2 ட்ரெயினுக்கும் உள்ள லிங்கை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். மதுரையிலேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு நாங்கள் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிச்சு கைஸ். ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ண ட்ரெயின் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதில் போனால் ஒரு 4 ஹவர்ஸ்லேயே ஸ்ட்ரைட்டாக கொண்டு விட்டுருவான்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தோம், அந்த ட்ரெயினில் எவ்வளோ கூட்டமாக வரும்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் நைட்டில் டைமில் தூக்கத்தில் நின்றுக்கிட்டே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்த நாள் காலைல வேறு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப டயர்டாக இருக்கும். நாங்கள் இந்த ட்ரிப்பை 1 டே ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் அந்த ட்ரெயினை சூஸ் பண்ணலை. அதுக்கடுத்து நாங்கள் பிளான் பண்ண ட்ரெயின் தான் சென்னை எக்மோர் டு குருவாயூர் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை காலையில் 10:20க்கு சென்னை எக்மோர்லேருந்து எடுப்பாங்க. அடுத்த நாள் காலையில் 7:40க்கு இந்த ட்ரெயின் குருவாயூர் போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் மதுரைக்கு ஈவினிங் 6:40க்கு வரும். நைட்டு 9 மணிக்கே திருநெல்வேலியில் கொண்டு விட்டுருவாங்க. திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு அந்த டைமில் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கும். அதனால தான் இந்த ட்ரெயின் ஒரு பெஸ்ட்டு ட்ரெயினாக இருக்கும்னு இதை சூஸ் பண்ணோம். ஆனால் நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் லேட் ஆனதுனால அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே அடுத்து இருக்க சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் போகலான்னு பிளான் பண்ணோம். நான் வந்தே பாரத்தில் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணது கிடையாது. ஆனால் ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை தான். அப்பா ஒரு டைம் இதே ட்ரெயினில் திருநெல்வேலி போயிருக்காரு முன்னாடி. அதனால் சரி அதே ட்ரெயினை சூஸ் பண்ணிடலான்னு சூஸ் பண்ணிட்டோம். ஆனால் என்ன, இந்த ட்ரெயினில் டிக்கெட் காஸ்ட்டு தான் ரொம்ப அதிகம். இருந்தாலும் பரவாயில்லன்னு வேறு ட்ரெயின் இல்லையேன்னு தான் இதை சூஸ் பண்ணோம். ஏன்னா இதில் போனால் தான் கரெக்டான டைமுக்கு போக முடியும். இந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணும்போது தான் ஒன்று தோணுச்சு, நல்ல வேளை குருவாயூர் எக்ஸ்பிரஸில் நம்ம புக் பண்ணல அப்படின்னு. ஏன்னா புக் பண்ணியிருந்தால் ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்போம், காசும் வேஸ்ட்டு, ட்ரெயினும் போயிடும். ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டுருக்கும்போது இவர் மேலே யாருமே போய் ஏற ட்ரை பண்ணிடாதீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஏற ட்ரை பண்ணி தான் கீழே விழுந்திருக்காங்க. நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. இந்த மாதிரி ஏற யாருமே தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. வண்டி எண் 206665 சென்னை எக்மோர் திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வயா விருதுநகர் ஜங்ஷன் நடைமேடை 2இல் இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். நம்ம ட்ராவல் பண்ண போகிற சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி வந்தே பாரத் ஒரு 27 நிமிஷம் டிலேவோட 8:47க்கு மதுரை ஜங்ஷன் அரைவ் ஆகிருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த ட்ரெயினில் C4 கோச்சில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நைட் டைமில் இந்த வந்தே பாரத்தில் வியூஸ் எல்லாம் தெரியுமான்னு தெரில கைஸ், முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணலாம். நான் குருவாயூர் எக்ஸ்பிரஸை மிஸ் பண்ணது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த லைனில் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே கிடையாது. அதனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ட்ரெயினில் போயிருந்தால் சூப்பராக விளாக் எடுத்துருக்கலாம். என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணிட்டோம். வந்தே பாரத் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் இப்போ தாங்க வந்தே பாரத்தை நேரில் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. இந்த ட்ரெயினில் ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம்னால ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸுக்கு ரொம்பவே சேஃப்டி. ஆனால் நம்மளை மாதிரி விளாக் எடுக்கிறதுக்கு இந்த ட்ரெயினில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நார்மல் ட்ரெயினாக இருந்தால் டோர்கிட்ட அழகாக விளாக் எடுக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப கூட்டமாக இருக்குன்னா நம்ம உட்காந்துருக்க விண்டோ சீட்லேருந்தே விளாக் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வந்தே பாரத்தில் அப்படி பண்ண முடியாது. டே டைமில் மட்டும் தான் அந்த கிளாஸ்லேருந்து வியூஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் அந்தளவுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் கம்மி தான்.
ஸ்டேஷன் ஸ்கிப்பிங் எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டம்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ் எந்த மாதிரி வியூஸ் வருதுன்னு. வாங்க டோர் ஓப்பன் ஆக போகுது, உள்ளே போகலாம். ட்ரெயின் ஃபுல்லாக ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா தான் டோர்ஸ் ஓப்பன் ஆகும். அதே 27 நிமிஷம் டிலேவோட நம்ம மதுரை ஜங்ஷன்லேருந்து 8:54க்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் நிற்கிற ட்ரெயின் தான் மதுரை டு சென்னை எக்மூர் பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை நைட்டு 9:20க்கு மதுரையிலேருந்து எடுப்பாங்க. அடுத்த நாள் காலையில் 5:20க்கு சென்னை எக்மூர் போய் ரீச் ஆகுது. மதுரையிலேருந்து சென்னைக்கு இந்த டைமிங்கில் 2 ட்ரெயின்ஸ் கிளம்பும். ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பர் 22624 மதுரை டு தாம்பரம் மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் நம்ம திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, விழுப்புரம் லைனில் ரன் ஆகுது. இந்த ட்ரெயின் முன்னாடி சென்னை எக்மூர் வரைக்கும் தான் ரன் ஆச்சு. இந்த ட்ரெயினில் கோச் கம்மியாக இருக்குது, கோச் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி எல்லோரும் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால இந்த ட்ரெயினை தாம்பரத்தோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தாம்பரத்தோட ஷார்ட் டெர்மினேட் பண்ணி கோச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நியூவாக வர எல்லா ட்ரெயின்ஸுமே தாம்பரம் வரைக்கும் தான் வரும் போல இருக்குது கைஸ். ஏன்னா சென்னை எக்மூரில் சுத்தமாக இடம் கிடையாது. அடுத்த 2வது கிளம்புற ட்ரெயின் தான் பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் திண்டுக்கல், திருச்சி, விருதாச்சலம், விழுப்புரம் வெளியே ரன் ஆகுது. நான் நினச்ச மாதிரியே வெளியே சுத்தமாக வியூஸே தெரில கைஸ். எனக்கு வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆசையாக இருந்தாலும் டே டைமில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் ஆசையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நைட் டைமில் ட்ராவல் பண்ணி சுத்தமாக வியூஸே இல்லாமல் போயிடுச்சு. இன்னொரு நாள் நான் இதே வந்தே பாரத்தில் திருநெல்வேலியிலேருந்து டே டைமில் கவர் பண்ணுறேன் கைஸ். இந்த டைம் தான் ஒழுங்காக விளாக் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நம்ம இந்த லைனில் புதுசாக ட்ராவல் பண்ணுறோம். இந்த லைனில் நல்லா கவர் பண்ணி சூப்பராக கட்டிடலான்னு நினச்சேன். குருவாயூர் எக்ஸ்பிரஸில் லேட்டாக கிளம்பி மிஸ் பண்ணது தான் ரொம்ப பெரிய தப்பு. நெக்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வரும்போது நல்லா கவர் பண்ணுறேன் கைஸ். இப்போ விருதுநகர் ஜங்ஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இந்த ஸ்க்ரீனில் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் என்னது, இந்த ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம விருதுநகர் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். அனௌன்ஸ்மெண்ட்டோடு சொல்கிறாங்க. எனக்கு வந்தே பாரத்தில் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். சீட் எல்லாமே சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒழுங்காக கவர் பண்ண முடியலேன்னு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெளியே பாருங்கள், ஒன்றுமே தெரில கைஸ். நம்ம ஒரு 28 மினிட்ஸ் டிலேவோட விருதுநகருக்கு 9:21க்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். விருதுநகர் ஜங்ஷனில் லைட்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. அப்படி எதுவுமே லைட்டாக தான் தெரியுது. சரி, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா பின்னாடி கிளம்புற மதுரை டு புனலூர் எக்ஸ்பிரஸில் கூட வந்திருக்கலாம். ஆனால் அது ரொம்ப லேட்டாக தான் கிளம்பும். நைட்டு 11:20க்கு தான் கிளம்பும். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு வேறு வழி இல்லாமல் இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணது இப்படி ஆயிடுச்சு. நம்ம திருநெல்வேலி வந்தே பாரத்தை சென்னை எக்மூர்லேருந்து மத்தியானம் 2:45க்கு எடுப்பாங்க. அன்றைக்கி நைட்டு 10:30க்கே வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் வந்து ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் ஏற்றுக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்மூர்லேருந்து தாம்பரம், விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் வழியாக இந்த ட்ரெயின் திருநெல்வேலி போய் ரீச் ஆகுது. இப்போ நான் சொன்ன ஊர் மட்டும்தாங்க ஸ்டாப்பிங்கு, வேறு எந்த ஊருமே ஸ்டாப்பிங் கிடையாது. இந்தளவுக்கு ஒரு லிமிட்டடான ஸ்டாப்பிங்கோட ரன் ஆகிற ட்ரெயின் தான் இது. இந்த லைனில் வந்தே பாரத்துக்கும் நார்மல் ட்ரெயினுக்கும் வித்தியாசம் இருக்க மாதிரி தெரில கைஸ். ஏன்னா மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் வந்து 2 மணி நேரத்தில் போகுது. குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து 2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் போகுது. டைமிங்லேயும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. அதோட இந்த ட்ரெயின் லிமிட்டட் ஸ்டாப்பிங்கோட ரன் ஆகுது. குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இதோட 3 ஸ்டாப்பிங் அதிகம். அப்படி இருந்துமே அந்த ட்ரெயின் 2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் வந்துடுது. அப்போது அதுதாங்க மாசு. என்ன தான் ஸ்டாப்பிங் கம்மியாக இருந்தாலும் டைம் கம்மியாகலைன்னா அது வேஸ்ட்டு. ஸ்டாப்பிங்கும் அதிகமாக இருந்து நிறைய ஸ்டாப்பிங்கை கவர் பண்ணி வேகமாக போகிற குருவாயூர் எக்ஸ்பிரஸ் தான் மாசு. அதுக்கு முன்னாடி இந்த வந்தே பாரத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ப்ரீமியம் ட்ரெயினுக்கெலாம் வந்து ஸ்டாப்பிங்கை குறைச்சி என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸ்டாப்பிங் நிறையா கொடுத்தா நிறையா மக்கள் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் ட்ரெயின் ஏறத்துக்கு முன்னாடி கூட கரண்ட் அவைலபிலிட்டி பார்த்தேன். 50 சீட்டுக்கு மேலே தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே வேக்கண்டாக இருக்குது. விருதுநகருக்கு அப்புறம் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆயிடுச்சு. சாத்தூர், கோவில்பட்டிலாம் ஸ்டாப்பிங் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சதர்ன் ரயில்வேஸ்க்கு மக்களோட டிமாண்டே புரிய மாட்டேங்குது. நிறைய ட்ரெயின்ஸுக்கு இந்த மாதிரி முக்கியமான ஸ்டாப்பிங் இல்லாமல் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். 110 km/h ஸ்பீடில் தான் ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த ஜங்ஷன் எவ்வளோ முக்கியமான ஜங்ஷன். இங்கேருந்து திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் 2 லைன் பிரியுது. இதுக்கு ஏன் ஸ்டாப்பிங் கொடுக்காம இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப மோசங்க. முக்கியமான ஸ்டாப்பிங்கெல்லாம் விட்டுட்டு ரன் பண்ணுறதுக்கு ரன் பண்ணாமே இருக்கலாம். இதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணி வச்ச ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப கம்மியான ஸ்டாப்பிங்கோட தான் ரன் ஆகிட்டுருக்கு. முக்கியமான 3 ஸ்டாப்பிங் இல்லாமல் ரன் ஆகிட்டுருக்கு. கடைசியில் இந்த ட்ரெயின் விட்டதே இந்த லைனுக்காக தான். அந்த முக்கியமான 3 ஸ்டாப்பிங்ஸ் பேராவூர்ணி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை. இந்த 3 ஸ்டாப்பிங்ஸ் இல்லாமல் அந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டுருக்குது. ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய மக்களுக்கு இந்த ட்ரெயின் யூஸ் எல்லாம் போயிடுச்சு. நம்ம ட்ரெயின் வாரத்தில் 6 நாள் ரன் ஆகும். செவ்வாய்க்கிழமை மட்டும் ரன் ஆகாது. நம்ம வந்தே பாரத்தோட கோச் கம்போசிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு C1லேருந்து C7 வரைக்கும் ஏசி சேர் கார் இருக்குது. அப்புறம் E1, E2 எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரு. அந்த கோச்சில் எப்படி இருக்குன்னா இதோட சேர் வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நார்மல் சேர் காரில் 3+2 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் 2+2 இருக்கும்.
அதுக்கப்புறம் C8லேருந்து C14 வரைக்கும் ஏசி சேர் கார் இருக்குது. இதுதாங்க guys நம்ம ட்ரெயினோட கோச் கம்போசிஷன். நம்ம ட்ரெயின் ஒரு 5 நிமிஷம் டிலேவோட 10:35க்கு திருநெல்வேலி ஜங்ஷன் வந்து அரைவ் ஆயிடுச்சு. விருதுநகர்லேருந்து ஃபுல்லாக நான் ஸ்டாப்னால அரை மணி நேரம் டிலே பிக்கப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் டிலேவோட கொண்டு வந்து விட்டாங்க நம்மளை. பரவாயில்லைங்க, வண்டி 1.5 வருஷம் ஓடியுமே இவ்வளோ பளபளன்னு க்ளீனாக இருக்குங்க. இந்த ட்ரெயினை September 24, 2023 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நியூ டெல்லியிலேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா இனாகுரேட் பண்ணி வச்சார். இந்த ட்ரெயின் ஃபஸ்ட்டு 8 கோச்சோட ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் 16 கோச்சை இன்க்ரீஸ் பண்ணாங்க. நெல்லையோட செகண்ட் கிங்குங்க நம்ம ட்ரெயின். அப்புறம் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து கிளம்பிட்டோம். ஜங்ஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் இருக்கானே தெரியாமல் போயிட்டு இருந்தோம். என்ட்ரன்ஸ் மாசாக இருந்துச்சு, அதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். Day 2. இப்போ நம்ம வந்து திருச்செந்தூர் பீச்சில் தாங்க இருக்கோம். நேற்று வந்து என்னாச்சுன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு உடனே பஸ்ஸு கிடச்சிருச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். அப்போது திருச்செந்தூருக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு பஸ் தான் நின்றுட்டு இருந்துச்சு. சுத்தமாக இடமே இல்லாமல் ஸ்டாண்டிங்லலாம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. வேறு வழி இல்லை, அதுக்கப்புறம் பஸ் இல்லையா, அதனால் அதில் தான் ஏறி ஆகணும்னு ஏறிட்டோம். அந்த பஸ்ஸை நைட்டு 11:20க்கு திருநெல்வேலியிலேருந்து எடுத்தாங்க. நைட்டு 1:20க்கு தாங்க திருச்செந்தூரில் கொண்டு விட்டாங்க. திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு வெறும் 52 கிலோமீட்டர் தாங்க. அதையே இவங்க 2 மணி நேரம் ஓட்டியிருக்காங்க. நம்ம வேறு இடம் இல்லாமல் ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு இருந்தோமா, காலெல்லாம் கடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, தாங்கவே முடியல. அப்புறம் அப்படியே வந்து வேகமாக ரூம் எடுத்து படுத்தது தாங்க. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா காலையில் 8 மணி ஆயிடுச்சு. அதனால தான் அந்த டயரில் நேற்று உள்ள ஸ்டோரியெல்லாம் ஒன்றுமே போடவே முடியல இன்ஸ்டாகிராமில். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டோரியும் இன்றைக்கி தான் போட்டேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. திருச்செந்தூர் பீச்சை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம ராமேஸ்வரத்துலலாம் இந்த அளவுக்கு அலைகள் இருக்காது, இங்கே தான் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்போது ஈவினிங்லாம் வந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க திருச்செந்தூர் பீச்சு. திருச்செந்தூர் மக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து கிளம்பி ஒரு 11 மணியை போல் கோயிலுக்கு வந்தோம். வந்து கொஞ்சம் நேரம் பீச்சில் நின்றுட்டு திரும்ப போயிட்டு டிக்கெட் எடுத்தோம். என்ன டிக்கெட்னா 100 ரூபா சிறப்பு தரிசனம் இருக்கு இல்லையா, அந்த டிக்கெட் தாங்க எடுத்தோம். ஏன்னா அதில் போனால் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு சாமியை பார்த்துட்டு வர முடியும். நார்மலெல்லாம் போனால் இந்த நாளே முடிஞ்சாலும் போய் பார்க்க முடியாது. நேற்று தான் என்னோடய ஃப்ரெண்டு நந்தா வந்து திருச்செந்தூர் கோயில் வந்திருக்கான். அவன் வந்து காலையில் 7 மணிக்கே வந்துட்டு ஒரு 9:30க்கெல்லாம் கோயிலுக்குள்ளே வந்துட்டானா. அவனுமே இந்த ஸ்பெஷல் டிக்கெட்டில் தான் போயிருந்தான். அவன் 9:30 காலையில் போயிட்டு மத்தியானம் 2 மணிக்கு தாங்க வந்தேன்னு சொன்னான். ஸ்பெஷல் டிக்கெட்லேயே இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். எங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸ் ஆச்சு. நாங்கள் வந்து 11:30க்கு உள்ளே போனோம். ஈவினிங் ஒரு 4 மணிக்கெல்லாமே தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க. அதுக்கு அந்த கூட்டத்தில் நின்று வாங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்புறம் 4:30க்கு தான் வெளியே வந்தோம். அப்புறம் இதே பீச்சில் வந்து ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு, அப்புறம் இங்கே சுண்டல் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா தாங்க வெளியே போனோம். கோயிலுக்குள்ளே சாமி கும்பிடும்போது எனக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சு. அது என்னென்னா, கோயிலுக்குள்ளே சாமியை பார்க்குறதுக்கு ஒரு 2 லைனுக்கு முன்னாடி பாய்ஸ் எல்லாரையுமே வந்து சட்டையும் பனியனையும் கழட்ட சொன்னாங்க. கட்டினா தான் உள்ள அலௌடுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அது எதுக்காகன்னு எனக்கு தெரியலை. சுவாமி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஒரு ஐயர்கிட்ட கேட்டோம். அதுக்கப்புறம் தான் அதோட உண்மையான ரீசன் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதோட உண்மையான ரீசன் என்னென்னா, கோயிலுக்குள்ளே நம்ம போய் சாமி கும்பிடும்போது அதுக்குள்ளே உள்ள நல்ல சக்திகள் வந்து நமக்குள்ளே வந்து வருமா. அப்படி நம்ம சட்டையும் பனியனையும் கழட்டாமல் இருந்தோம்னா நல்ல சக்திகள் வர்றது வந்து கம்மியாக தான் வருமா. சட்டையும் பனியனையும் கழட்டியிருந்தால் தான் முழுமையாக அந்த நல்ல சக்திகள் வந்து நம்மக்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு அவர் சொன்னார். அதோட தீய சக்திகள் விலகி போகிறதும் நல்லா விலகி போயிடும் அப்படின்னு சொன்னார். இந்த நடைமுறை வந்து 1000 2000 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு இப்போ தான் தெரியும். எங்கள் அப்பா வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வரும்போது ரொம்ப சின்ன பிள்ளையா தான் இருந்தாராம். அதனால் அவருக்குமே மறந்து போயிடுச்சு. அப்போ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அப்பாவுக்கு மறந்து போயிடுச்சு. இதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, பாய்ஸுக்கு மட்டும் என்ன வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இல்லையான்னு நினச்சேன். ஐயர்கிட்ட இதோட ரீசனை கேட்டதுக்கு அப்புறமா தான் இனிமேல் அப்படி நினைக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ யாருமே அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கோயிலுக்கு போனால் பக்தியோட சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடுங்க. அப்போ தான் சாமியோட அருளும் சக்தியும் நமக்கு முழுசாக கிடைக்கும். இன்றைக்கி திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம கிளம்புறது திருநெல்வேலி திருச்செந்தூர் பேசஞ்சர் ஈவினிங் 6:07 கிளம்பும் இல்லையா, அந்த பேசஞ்சரில் போகலான்னு நினச்சோம். ஆனால் மணி இப்போவே வந்து 6 மணி ஆக போகுது. இனிமேல் தான் சாப்பிட்டு கிளம்பணும், அதனால் லேட்டாக கிளம்பலான்னு இருக்கோம். இந்த ட்ரெயினை விட்டால் அதுக்கடுத்த ட்ரெயின் செந்தூர் தான். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு முன்னாடியே பஸ்ஸில் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். எல்லா பிளானும் சொதப்பலாகிறது இந்த ட்ரிப்பில் தாங்க நடந்திருக்கு. வேறு எந்த ட்ரிப்லையும் எனக்கு இப்படி ஆனது கிடையாது. எல்லா ட்ரெயினும் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. கோயில் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் யானை வந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்பவே அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நாங்கள் காலையில் வரும்போது இங்கே யானை இல்லை, இப்போ தான் யானையை கூப்பிட்டு வந்திருக்காங்க.
யானை எல்லாரையும் அழகா ஆசீர்வாதம் பண்ணுது. அப்படியே நாங்களும் போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டே வந்துட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து இங்க ரூ. 20 வாங்குறாங்க. யானையோட தும்பிக்கையில இந்த வேல் தாங்க சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. கோயில்லேருந்து அதுக்கப்புறம் 6 மணிக்கு கிளம்புனாங்க. அப்புறம் இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெளியே எங்கேயும் பஸ்ஸில் போகும்போது சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் வந்து சாப்பிட்டே கிளம்பிட்டோம். அப்புறம் கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். அப்புறம் எஸ்இடிசி பஸ் கிடச்சிருச்சு. அதனால் அதில் போயிட்டோம். நான் ஏசி பஸ்ஸில் தான் வந்து சீட் இல்லாமல் இருந்துச்சு. ஏசி பஸ்ஸில் சீட் இருந்ததுனால அதிலே போயிட்டோம். அப்புறம் காலையில் 4 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டோம். கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.